இப்போ தலை ரசிகர்கள்லாம் இருக்காங்க. தலை ஏகே சார் வந்து ஒன்று சொன்னால் அப்படியே வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து கேட்டுக்கிறாங்க. இப்போ கடவுளே அஜித்தேன்னு சொல்லுவாங்க, அது வந்து அவருக்கு பிடிக்கல, ஏகேன்னு சொல்லுங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லும்போது அஜித் ஃபேன்ஸ்லாம் ஏகேன்னு கூப்பிடுறாங்க. அவர் சொன்னால் அவங்க கேட்டுக்கிறாங்க அஜித் ஃபேன்ஸ். இந்த மாதிரி வந்து நீங்களும் சொன்னால் அவங்க விஜய் ஃபேன்ஸ் கேட்பாங்க, ஆனால் ஏன் சொல்ல மாட்டேங்கிங்க? ஒரு தலைவர் வந்து சைலண்ட்டாக இருக்க வேண்டிய இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும், பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசணும். உங்கள் ஃபேன்ஸு உங்கள் தொண்டர்கள்லாம் வந்து தப்பான வழியில் எல்லாத்தையும் வந்து தாக்குற மாதிரி வீடியோ போடுறது, திட்டுறது, அசிங்கமாக பேசுறது பொண்களை, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தால் அது நாட்டுக்கு பெரிய ஆபத்து. அதனால தான் வந்து உங்கள் கட்சி வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா நாடு தாங்காதுன்ட்டு. அதை மாற்றணும்னா நீங்கள் தான் வந்து இறங்கி இந்த மாதிரி உங்கள் தொண்டர்கிட்ட வந்து பேசணும். இந்த மாதிரி யாரையும் தப்பாக வீடியோ போடாதீங்க, யாரையும் தப்பாக தாக்கி எஸ்எம்எஸ் பண்ணாதீங்க, நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க. அதான் உண்மையான பெண்களுக்கு நீங்கள் கொடுக்குற பாதுகாப்பாக இருக்கும்.